வணக்கம், வாங்க, வெல்கம் டு எவ்ரிபடி. அப்போ தான் அன்புடன் சேனலில் இன்றைக்கி பிரமிடுகளையும், அதாவது சீனியர் சிட்டிசன் ஃபாரினில் முதியோர்கள் வச்சிருக்க கடைகளையும் இயற்கையையும், அப்புறம் லாங் டிரைவிங்கில் எக்ஸ்ட்ரானரி, அதாவது மன நிறைவோட ஒரு சந்தோஷங்கள் நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட அப்போ தான் இந்த இயற்கையோடு நான் ட்ராவல் பண்ணுறேன். இது அருமையான ஒரு பிரமிடோ, ஒரு பெரிய ஒரு பாறாங்கற்களில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன ஒரு பையன் அந்த காலத்தில் அவன் ஆரம்ப சிற்பக்கலையை அமைச்ச இடமா. அதை நினைவாக இங்கே ஒரு சைட் சீயிங், அது சறுக்காக இருக்குது. அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம அவ்வளோ ஒரு சைட் சீனரி அற்புதமாக இருக்குது. அதாவது அந்த வின்டர் சீசனில் ஃபாரினர்ஸுக்கு அந்த வெயில் அவ்வளவு பிடிக்குமா. அந்த இடத்துல அப்போ அவங்களுக்காக உட்காந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியாக ஒரு சந்தோஷத்தை அந்த பிரமிடை அனுபவிச்சுக்கிட்டே அப்புறம் நம்ம பையன் நடந்து உள்ள வாக் பண்ணி மற்ற இடங்களுக்கெல்லாம் கடைகளுக்கு இப்போ அருமையான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அந்த ஹோட்டல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலேயும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, கீழேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அந்த வெல்கமே அவ்வளோ நல்லா இருந்தது, அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு வளைவாக ஒரு பார்க்கு மாதிரி ஒரு வித்தியாசமான நிறைவோட இந்த நேரத்தில் நம்ம ஆழ்மனதின் நல் எண்ணங்கள் நிறைவேறும். மற்றவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கேன்சர் குணமாகலாம். அவங்களுக்கு நம்ம நாளாக தீராத ஒரு பிரச்சனை இருந்து அதுக்கு தீர்வு கிடைக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு 2வது குழந்தை அதிசயமாக பிறக்கலாம். என்னென்ன அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அப்போ தான் அன்புடன் சேனலில் நம்பிக்கையோடு பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ தான் மாதிரியே நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீண்ட ஆயுளோட உங்கள் ஜெனரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே சக்ஸஸ்ஃபுல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம அடுத்தவங்கள நேசிக்கணும். நம்ம 1 to 1 எப்போவுமே இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக அதாவது நம்ம பிறந்த இடத்தையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம புகுந்த இடத்தையும் பார்த்துக்கணும். அது எல்லாம் நம்ம ஓவர்ஃபுல் ஆகிட்டா மற்றவங்களையும் நம்ம பார்த்துக்கணும். தப்பு எங்கே நடந்தாலும் இதை தப்புன்னு சொல்லணும். நல்லா இருந்தால் அதை பாராட்டணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒன்லி ஓப்பன் ஹார்ட்டாக இருந்தால் நமக்கு எதுவுமே கிட்ட நெருங்காது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்தால். இப்போ பாருங்கள், இந்த ஏஜான காலத்தில் அவங்களுக்கு நினைச்சு கூட பார்த்துருப்பாங்க. எல்லா விளையாட்டும் விளையாடிருப்பாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் விளையாடிருப்பாங்க, ஹை ஸ்கூலில் விளையாண்டுருப்பாங்க. இந்த பவுலிங் பாருங்களேன், இது ஒரு அற்புத விளையாட்டு இல்லை. இது அறிவுக்கும் இங்கே வேலை இல்லை. ஒன்லி இங்கே ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் எல்லா பால்ஸும் கீழே விழுந்துடும். அந்த கேம் ஏறிக்கிட்டே இருக்கும். இதில் இங்கே ரொம்ப தெரிஞ்சவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு பாலை தூக்கி போட வேண்டியதான் பவுலிங் விளையாட்டு. அது நடுக்காயில் பட்டா எங்கிட்ட 3 காய், அங்கிட்ட 3 காய், 7 காயும் விழுந்துடும். ஓரத்தில் போனால் சும்மா பள்ளத்தில் போயிடும், சைடில் போனால் 2 தான் விழுவோம். இப்போ பாருங்கள், ஒரு மழலை ஓடி போய் என்ன பண்ண போகிறா? ஒரு கடைக்குள்ளே போகிறாளா இல்லை டாகிட்ட போகிறாளா என்னன்னு பார்க்கும். இதில் இந்த சேனலில் என்ன தெரியுமா, ரொம்ப ரிஸ்க் என்ன தெரியுமா, நம்ம எங்காவது ஒரு சாங் போட்டிருப்பான், அந்த சாங்குக்கு காப்பிரைட் வாங்கியிருப்பான். அந்த கடையை நடத்துகிறதுக்கு காப்பிரைட் வாங்கியிருப்பான். அப்போ நம்ம அதை எடுக்க முடியாது. ஓகேவா? அது இல்லாத இடமா, சாங் இல்லாத இடமா, ஏன்னா நம்ம நார்மல் ஒரு இயற்கையோட வீடியோ எடுத்தோம்னா நமக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது வராது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை வச்சுக்கிட்டே அப்படி நடந்து போகிறோம். அதில் என்னென்ன இறையொருளால் அப்பா இதில் நல்ல விஷயங்களெல்லாம் கொடுப்பா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்குறோம். கடவுள் என்ன பண்ணுறாரு, அடடா இவங்க பாருங்கள் அப்போ தான் அன்புடன் ஃபோனை தூக்கிக்கிட்டே நடக்கிறாங்களே, இவங்க நல்ல விஷயம்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களே, இவங்க நிறைய பிரார்த்தனை பண்ணுறாங்களே, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே,
மனம் திறந்தவங்களாக இருக்காங்களே, ஓப்பன் ஹார்ட்டாக இருக்காங்களே, இவங்களுடைய ஹார்ட்டில் எந்த விதமான டர்ட்டியும் இல்லையே. அதாவது நம்ம கண்ணாடியில் வந்து ரொம்ப பியூட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு தெரிஞ்சால் ரொம்ப அழகாக தெரியும். எழுந்திரிச்சு பரட்டையோட கண்ணாடியை பாருங்கள், நம்ம கண்ணாடி அதை தெளிந்த நீரோடையெல்லாம் நம்ம பிரதிபிம்பத்தை அப்படியே காமிக்கும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்குது. வாங்க இந்த கடைக்குள்ளே போகலாம் என்று நேர்கால புத்தம் சரணம் தச்சாமி. புத்தரை பார்த்தாரே நமக்கு ஒரு அமைதி கிடைக்குதுல்ல, அற்புதமாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு க்ஷண நேரத்தில் புத்தர் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து மரத்தடியில் உட்கார்ந்தவங்க. ஆனால் அவர் இப்போ எவ்வளோ பேருக்கு எடுத்துக்காட்டார். இப்போ யார் வீட்டில் பாருங்களேன் புத்தரோட சிலை இல்லாமல் இல்லை, புத்தரோட அதாவது ஓவியம் இல்லாமல் இல்லை. அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, புத்தர் வந்து ஒரு தியாகம் பண்ணார், தியாகம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு அமைதியை கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு அமைதி நிலவுன்ட்டு எல்லார் வீட்லேயும் இப்போ வீடு கிரகப்பிரவேசமாக, அதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுமா, எல்லாத்துக்கும் புத்தர் சிலை தான் வாங்கி. இங்கே பாருங்கள், இவங்க அழகாக சல்யூட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ரோபோ பொம்மை மாதிரி வெல்கம் டு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்களே இந்த பொம்மை. இதை பார்த்துட்டே நம்ம அடுத்தடுத்து ஒன்றொன்னா பார்த்துட்டே போவோம். மர வேலைப்பாடோட பேங்கிள்ஸ் என்ன, விதவிதமான ஆடைகள் என்ன, அப்புறம் நம்ம அந்த ஐயோ பட ரொம்ப அழகாக இருக்காங்களே இந்த சிற்பம். அடடா, கை கூப்பி நம்மளை வணங்குறாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காங்க, அற்புதமாக இருக்காங்க, ஆனந்தமாக இருக்காங்க, ஐஸ்வர்யமாக இருக்காங்க. நல்ல நல்ல வார்த்தைகள். அதுக்கு என்னங்க, பரவாயில்லைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாங்க அப்படின்னு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி பாருங்கள். நம்ம வாழ்க்கையே அப்படி அற்புத உதய மாதிரி இருக்கும். என்ன நீங்கள் இங்கே வாங்கோ, ரொம்ப நல்லா இருக்கேன், அற்புதமாக இருக்கே. உங்களை நாட்டில் எங்களை போல் ஆளுக வந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் எப்போ வந்தாலும் உங்களோட நாட்டுக்கு அவசியமாக நாங்கள் வருவோம். எங்களோட நாட்டுக்கு நீங்கள் வந்தாலும் நாங்கள் நல்லா பார்த்துக்குருவோம். உங்களை மாதிரி எங்களை நாட்டில் தமிழ் பேசணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களை நாட்டில் நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, உங்கள் தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் வாயில் தமிழ் வரையில் இந்த தமிழுக்கு இவ்வளவு அழகாடா, இது என்ன பார்த்தீங்களா, இந்த கயத்தில் எத்தனை விதமான முடிச்சுக்கள் போட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக தெரியுது பாருங்களே. அற்புதமான அழகான ஆனந்தமான இயற்கையில் நாமும் பவனி வருவோமா. அழகு அழகு ஆனந்தமே, வாடாமல்லி கலர்களே, இப்படி பூத்து குலுங்குகிறீர்களே, என்ன விதமான அழகு பாருங்கள். அற்புதமான அழகை அரித்து கொண்டே, அடடா, காட்டுக்குள்ளே திருவிழா, காட்டுக்குள்ளே போவோமா, அடடா அற்புதமாக இருக்கே இந்த காடு, வெரி வெரி வெரி. எல்லோரும் ரோட்டை கடந்து அற்புதமாக சாலையை கடந்து எவ்வளவு அற்புதமாக கூட பைரவருடன் நடந்து செல்லும் அழகே அழகு. இது என்ன வாக்கிங், இது ஏதோ வாக்கிங் சொல்கிறார்களே, ட்ராம் வாக்கிங்கா, இது பேங்க் வாக்கிங்கா, இது அப் டு வாக்கிங்கா, அண்டர் வாக்கிங்கா, சன் வாக்கிங்கா, விண்டர் வாக்கிங்கா, கார்டன் வாக்கிங்கா, ஃபாரஸ்ட் வாக்கிங்கா, விதவிதமான வாக்கிங், அண்டர் கிரவுண்ட். அடடா பைரவரே, சல்யூட் ஐயா, சல்யூட், உங்களுக்கு ஒரு சல்யூட்டு. நீங்கள் இல்லாத இடமே தெரியவில்லையே எனக்கு. இந்தியாவிலே எப்பொழுது பார்த்தாலும் யானையுடன் குதிரையுடன் இருக்கும் அப்பத்தா அன்புடன் இங்கு எப்பொழுதும் பைரவருடைய இருக்கிறார்களே, என்னதவம் செய்தோமே. கால பைரவர் என்றால் பைரவர் தானே. அடடா அற்புதமாக இருக்கிறது இந்த கடை. இந்த வீதியில், இந்த நடைபாதையில் கடை வைத்திருப்போர் அனைவரும் முதியவர்கள் தானே. என்ன விதவிதமான அவர்களும் அலங்காரம் பண்ணிக்கொண்டு, அருமை. என்ன இவருக்கும் கங்காரு, நீங்கள் என்ன வெல்கம் சொல்கிறீர்கள்? இந்த கடையில் எல்லாமே விதவிதமான அழகுதான். அற்புதமே அற்புதம். அண்டர் கிரவுண்டில் நடந்து சென்று இக்கடையின் அழகை அனுபவிப்போமா? வாருங்கள், அப்பத்தா அன்புடன். அற்புதமான கடை பாருங்கள், என்ன அழகாக இருக்கிறது. வெயிலின் அழகில் அழகாக அந்த மூதாட்டி வருக சொல்லி
உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் என்று அவளுடைய அழகான இங்கிலீஷ். பைரவர் படியில் நடந்து வருகிறார் ஐயா, நீரும் போய் அண்டர் கிரவுண்டில் ஷாப்பிங் செய்தீர்களா? அழகு அழகு, அற்புதமான அழகு, அருமையான பார்க், அருமையான மரம், அற்புதமான வெல்கம், அருமையான மலர்கள். ஆஹா, அற்புதம் அற்புதம், என்ன அற்புதம்! இந்த மலர்களின் பேர் என்ன? உங்களின் பேர் என்ன? இவ்வளவு அழகான கூடாரத்தில் இவ்வளவு அற்புதமாக காட்சி தரும் நீங்கள் அழகு அழகுதான். ஆனந்தம் ஆனந்தம், உடைகளும் ஆனந்தம், நடைகளும் ஆனந்தம், ஃபாரினஸும் ஆனந்தம். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தார்? ஹலோ சொல்லவும், ஹாய் சொல்லவும், அடுத்தவர் பார்க்காமல், குறுகுறு என்று பார்க்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து நன்றாக உழைத்து சாப்பிட்டு, அடடா, உங்களின் ஒழுக்கமே ஒழுக்கம்தான் கடையின் அற்புதம். எங்கு பார்த்தாலும் உடை உடை உடை, சாப்பாடு சாப்பாடு, ஆனந்தம் ஐயா ஆனந்தம், ஃபாரின் கண்கொள்ளா காட்சி ஐயா. அழகோ அழகு, அழகின் அழகு ஆனந்தம். விதவிதமான குல்லாக்களும், விதவிதமான டைகளும், கால் அணிகளும், ஜாக்கெட்டுகளும், ஸ்வெட்டர்களும், குல்லாக்களும், அடடா அற்புதம். எல்லாம் கை வேலைப்பாடுதான், ஒன்று கூட மெஷினில் செய்ததில்லை. எல்லாம் ஃபாரினஸின் கைவண்ணம், கிராமிய கலை, அற்புதம். மயிலே, நீ முருகனை ஞாபகப்படுத்துகிறாயா? எங்கு பார்த்தாலும் மயில் மயில், ஆடும் மயில், ரெட்டை மயில், ஒத்தை மயில், விரித்த மயில். அடடா, இங்கே என்ன அற்புதமாக ஒன்று தெரிகிறதே! எல்லோரும் அங்கே அருகே சென்று பார்க்கிறார்களே, என்ன கடையா? ஆமாம் ஆமாம், அருமையான மால், ஷாப்பிங் சென்டர். இங்கே விதவிதமான செடிகள், ஆடைகள், சாப்பாடுகள், எத்தனை எத்தனை அற்புதம் அற்புதமே! அங்கே அங்கே சிறிது சிறிதாக என்ன ஆனந்தம் அப்பா! அடடா, பொன்னும் சலா, பொன்னூஞ்செல்லாடுகவே, டேபிளும் சேரும் விலைக்கு விலை மலிவாக, எல்லாம் ஆஃபரில், கிளியரன்ஸில், அழகோ அழகு, அற்புதமான அழகு. ஒன்றொன்றிற்கும் ஒரு பெயர் உண்டையா. எல்லாம் மால் தான், ஆனால் ஒவ்வொரு மாலுக்கும் ஒரு பெயர் உண்டு. டீசண்டான மால் இருக்கும், ரஷ்ஷான மால் இருக்கும், சீப்பான மால் இருக்கும். அழகோ அழகு, வானமும் பூமியும் இயற்கையும் என்ன விதமான அழகு பாருங்கள். அற்புதமே அற்புதம். குழந்தைகள் நடந்து செல்லும் மழலைகளும், கார் பார்க்கிங்கும், நம்மை கடந்து செல்லும் மரங்களும் அற்புதமே அற்புதம்தான், ஆனந்தம். அது ஒரு சிறிய குழந்தை பாதையை என்ன அழகாக கடக்கிறார் பாருங்கள். நாம் கடந்து செல்ல ஒரு குறியீட்டு, அது குறியீட்டில் செல்லுகையில் கார் நின்றேதான் ஆக வேண்டும். நாம் நடுவே ஓடியாடி எல்லாம் கிராஸ் பண்ணவே முடியாது. இங்கே டிராஃபிக் சூப்பர், டிரைவிங் சூப்பர், பைரவர் சூப்பர். விதவிதமான பைரவர்கள், ஆனந்தமே ஆனந்தம். விதவிதமான கார்கள், ஆடி கார் என்ன, எலக்ட்ரிக் கார் என்ன, விதவிதமான கார்கள், அற்புதமான அருமையான மரங்கள், ஆனந்தம் ஆனந்தம். இயற்கையின் அழகை ரசித்து கொண்டு உள்ளே சென்று அவற்றையும் அனுபவித்து ஆனந்தமாக அனைவருக்கும் நிம்மதியும் இன்மையும், நல்ல பசியும், நல்ல தூக்கமும், ஆசைகள் அளவோடும் நிம்மதியான வாழ்க்கையும், எதையும் கடந்து போகும் சக்தியையும், வினையை கடந்து வினையையும் கடந்து வருகின்ற வினையையும் கடந்து மூதாதையரின் புண்ணியத்தால் அற்புதத்தை அடைவோமா? ஆனந்தம் ஆனந்தம். அடடா, அற்புதமே அற்புதம் அற்புதம். மறுபடியும் பவுலிங்கா, சிறியவர் முதல் முதியவர் வரை கலரான பவுலிங். முடியாதவரானாலும் துணை கொண்டு பவுலிங் தூக்கியும் போடலாம், சர்க்கிள் வைத்தும் விளையாடலாம். சர்க்கிள் வைத்தால் ஒரே நேர்கோட்டில் போடும். அதிர்வோடு இருந்தால் அந்த அதிர்விலே நேராக சென்று அத்தனை காய்களையும் அடித்து நொறுக்கி வின் பண்ணலாமே. என்ன அழகான கலரான உடைகளில் அழைத்து வரும் மூதாட்டிகள். அற்புதமே அற்புதம். தாய்மார்களின் அருமையே அருமை. பிள்ளைகளை பேணி காத்து
தங்கம் போல் வைரம் போல் கட்டி முத்தம் கொடுத்து ஹக் பண்ணி அருமையான பவுலிங் விளையாட்டு உலகிலேயே அதிசயமான ஆச்சரியமான விலையான அதிக விலை கொடுத்து விளையாடும் விளையாட்டு பவுலிங். ஏன் காஸ்ட்லி விளையாட்டு பவுலிங். சினிமாக்களில் அடடா வைரவர் காஃபி சாப்பிட வந்தீரா, உம்மோடு மழலைகளின் விளையாட்டை அப்பத்தான் அன்புடன் பார்த்தேனே. உன் ஃப்ரெண்டில் இருக்கும் எதிரே இருக்கும் பைரவர் பிளாக், நீங்கள் ப்ரௌன் கவர். என்ன இருவரும் பேசிக்கொள்கிறீர்கள்? நாடடா தடவி கொடுத்த அந்த பைரவரை அற்புதமாக அந்த பைரவரின் ஓனர் எவ்வளவு அன்பாக பாருங்கள். ஒரு பைரவர் அமைதியாக கீழே ஆனந்தமாக நித்திரை கொண்டு இருக்கிறாரே. அடடா அழகே அழகு, அழகின் அழகு, ஆனந்தம், அற்புதமே. பைரவரின் தரிசனம். கால பைரவர், காலத்தை நிர்ணயிக்கும் பைரவர். அருமை ஆனந்தம். குழந்தைகள் விளையாடும் பைரவருடன் தடவி கொடுத்து அற்புதமாக ஆனந்தமாக அழகாக. எங்கே அப்பத்தான் நடந்து செல்கிறீர்கள்? ஓ பவுலிங்கா? மறுபடியும் முதலில் பச்சை கலர் பால், மறுபடி ஆரஞ்சு கலர் பால், இப்பொழுது ரெட் கலர் பால். உங்களுக்கு என்ன இன்னும் பவுலிங் விளையாட்டு தீரவில்லையா? எவ்வளவு நேரம்? 1 மணி நேரமா? விளையாடுங்கள். விளையாடும்போது மற்றவர்க்காக மனதில் பிரார்த்தனை செய்யும் அப்பத்தான் அன்புடன் இருக்கையிலே அனைவருக்கும் ஆனந்தமே. எல்லோரும் அப்பத்தாவை போல் நன்றாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வயதை கடைந்து அனுபவிக்கும் ஆனந்தம். பவுலிங் ஓடுகிறது பாரு, பவுலிங் அனைத்தையும் அடித்து நொறுக்கும் பவுலிங். வெற்றி அப்பத்தாவுக்கு ஆனந்தமான வெற்றியே. அருமை ஆனந்தம், அழகு பவுலிங் விளையாட்டு. அற்புதந்தானே பவுலிங். எல்லோரும் எத்தனை கேம் ஐயா? ஒருவருக்கு 3 கேமா? அருமை ஆனந்தம். அழகான விளையாட்டு, அதிசய விளையாட்டு, மன நிறைவை கொடுக்கும் விளையாட்டு. குழந்தைகள் விடுமுறையில் விளையாடும் விளையாட்டு. தேடி வந்து புக்கிங் செய்து விளையாடும் பவுலிங் விளையாட்டு. அப்பப்போ கேமை பார்த்து பெருமிதம் கொள்ளும் விளையாட்டு. ஓ அவன் அடித்தால் நாம் அடிக்க வேண்டுமென்று போட்டி பொறாமை வரும் விளையாட்டு. ஆனந்தம் ஐஸ்வர்யம். அற்புதமான பவுலிங். சொல்லையிலே இனிமை தரும் பவுலிங். அம்மா நீ விளையாடு, உன் குழந்தையோடு பவுலிங் போட்டு விளையாடு. பவுலிங் அடித்தால் தாய்க்கு எத்தனை ஆனந்தம், மூதாட்டிக்கு எத்தனை ஆனந்தம். இப்படியெல்லாம் விளையாண்டால் தானே கேமில் ஆச்சரியமும் அற்புதமும் அதிசயமும் நடந்திடுமே. ஷாப்பிங், பவுலிங். ஆனந்தமான விளையாட்டு, அதிசயமான விளையாட்டு. நம் இந்தியாவில் இருக்கிறதே சென்னை, பம்பாய், டெல்லி, கல்கத்தா, அனைத்து மாநிலங்களிலும் அதிசயமான பவுலிங் விளையாட்டு. இந்தியாவில் இல்லாத விளையாட்டா? ஃபாரினர்ஸ் எதையும் அற்புதமாக அதிசயமாக எடுத்துக்கொள்ளும் ஆனந்தமான விளையாட்டு. அப்பப்போ கேமை பார்த்து கிளாப் பண்ணி ஆச்சரியம் பண்ணும் பவுலிங் விளையாட்டு. உலகிலே எல்லோரும் விளையாடும் விரும்பி பவுலிங் தெரியுமா உங்களுக்கு? இந்த விளையாட்டை நீங்கள் விளையாண்டு இருக்கீங்களா? நல்லா விளையாடுங்க. விளையாடுன்னா அருமையான விளையாட்டு.
நமக்கு கிரிக்கெட் போல, டென்னிஸ் போல, ஜடுகுடு போல, பேஸ்கெட் பால் போல, த்ரோபா போல தெரிய வேண்டாம். குருட்டு போக்கில் அடித்தாலே பவுலிங்கில் வெற்றி அடையலாம். நம்மூரில் பொருட்காட்சியில் சந்தை கடையில் வளையம் போட்டு விளையாடுவோமே. வளையத்தில் விழும் பொருட்களெல்லாம் சொந்தம் என்று நினைப்போமே. அடடா அடடா, மறுபடியும் அற்புதமான சீனியர் சிட்டிசன் வைத்திருக்கும் கிராமக்களின் அற்புதமான பூக்கடையை ரசிப்போமா. அழகான கடையப்பா, இக்கடையில் என்ன வாங்கலாம்? விதவிதமான செடிகளா கிஃப்ட் கொடுக்க வாங்கலாமா? அருமை அருமை ஆனந்தம். கிளாக் கடைக்கு போனேமே, கிளாக் எங்கய்யா? பார்க்கவில்லையே கடிகாரக்கடையை. கடிகாரக்கடை எப்போ வரும் ஐயா? அற்புதம் அற்புதம் ஆனந்தம். அழகான அருமையான ஷாப்பிங் 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 மால். மூச்சு விடாமல் பேசிருக்கும் எனர்ஜி எங்கே பா? தொண்டை காயவில்லையா பவுலிங் விளையாட்டில்? தண்ணீர் குடிக்க வேண்டுமா? ஓடி ஓடி அத்தனை காயையும் அடித்து நொறுக்கப்பா. வின் 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 வின், அப்பத்தான் அன்புடன் ஜெயித்து விட்டேனே. மறுபடியும் ஒரு தடவை 2 பால் போட வேண்டுமே. மறுபடியும் பாலை போட்டால் முதல் பாலிலே விண்ணப்பா. பவுலிங் என்ன நீ அப்பத்தாவின் கைகளிலே இப்படி த்ரோபால் போலே? இது என்ன த்ரோபாலா, ஹை ஜம்பா லாங் ஜம்பா? சும்மா போஸ் கொடுக்க வீடியோவுக்கு, யூடியூப்புக்கு. அப்பத்தான் அருமை அருமை அருமையான விளையாட்டு. வெரி குட் எக்ஸலண்ட் கேம் இது. மறுபடியும் காட்டுக்குள்ளே பூக்களோடு பேசுவோமா. அடடா அடடா, மரம் பூராம் ரோஜா பூக்கள். ரோஜா இருந்தால் எங்கள் நேரு வேண்டுமே. ரோஜாவின் ராஜாவே, எப்படி ஐயா நீங்கள் பூக்களை போல நேரு என்று, சில்ட்ரன்ஸ் டே என்று? அட, ரோஸ் மரமா? இது என்ன மரம்? பார்க்கையிலே அழகாக தோணுகிறது. எட்டி எட்டி பிடித்து விளையாட அருமையான பூக்களே. ஆனந்தமான சூரியன் ஒளியில் அழகாக இயற்கையை சுற்றி சுற்றி ரசிப்போமா. எப்படி இருக்கு இந்த ஃபாரஸ்ட்? அருமை. எட்டவில்லையா பூக்கள் எட்டி எட்டி பறிக்க? அடடா அடடா, எதிரே என்ன புல்கிராஸில் அருமையாக ஆனந்தம். சூரியன் விண்ணை பிழிந்து, அடடா இப்போ நம்ம $2 $5 $1 கடைக்குள்ளே போலாமா? பேண்ட் வாங்கலாமா? கிளிப்பு வாங்கலாமா? வேண்டிய பொருள் எதெடுத்தாலும் சீப் சீப் சீப். அனைவரையும் வாங்குவதற்கு அற்புதமான ஏழ்மையான கடை இது. என்ன வேண்டும் வாங்கலாம். பிள்ளைகளுக்கு கலரிங் வேணுமா? ஃபுட் ப்ராடக்ட் வேணுமா? ஜூஸ் வேணுமா? கிராஃப்ட் ஒர்க் வேணுமா? என்ன வேணும்? எஜுகேஷன் பேனா வேண்டுமா? கேமரா வேண்டுமா? ஃபோட்டோ ஆல்பம் வேண்டுமா? தலையில் மாட்டும் கிளிப்பு வேண்டுமா? கிச்சன் ஐட்டம் வேண்டுமா? ஆஃபீஸ் ஒர்க்கு வேண்டுமா? என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க. சீப்பான கடை இது. பிளான்ட் வேணுமா? ஒரிஜினல் பிளான்ட் வேணுமா? டப்பு வேணுமா? வாளி வேணுமா? பூச்செடி தொட்டி வேணுமா? வேணுமதே
நீங்கள் இங்கே வந்தீங்க, நாங்கள் உங்களை அப்போவே பார்த்தோம். எங்களோட நாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பொருள்களை வாங்கி செல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். அடடா, இது என்ன கேக்கா, சிப்ஸா, ரொம்ப நல்லா இருக்குது. எங்களோட நாட்டில் இந்த மாதிரி பொருள்கள் நிறைய இருக்குது. நாங்கள் இங்கே வாழ்க்கைக்கு வந்தப்போ இதைத்தானே நாங்கள். அடடா பூக்களே, என்ன அழகு அழகு, அற்புதம். $1 $2 அற்புதமான மனதில் நினைப்பது நடக்குதையா. அருமை அருமை மலர்களின் வாசனை, அருமை அற்புதமே, ஆனந்தமே. நடந்து செல்ல கால் வலிக்கிறதா? பேசுவதற்கு பாடுவதற்கு வாய் வலிக்கவில்லையா? எனர்ஜி எனர்ஜி, எங்கே எனர்ஜி? குரலும் தண்ணீர் குடிக்க வேணும். அடடா, மறுபடி பைரவரப்பா, ஆனந்தம். குழந்தையோடு மழலையோடு தடவி தடவி விளையாடும் பைரவரே, ஆனந்தம் ஆனந்தம், அற்புதமே, அழகான அருமையான காட்சியப்பா. மழலைகள் இப்படி என்னவோ கிளிப்பை தலையில் வைத்து விளையாடும் அற்புதமான அழகான வாலை வாலை ஆட்டும் வாண்டு. எங்கே நீங்கள் நடந்து சென்று அடடா குழந்தை தடவி கொடுப்பதற்கே ஓடி வருகின்றதே ஒரு பைரவர் இன்னொரு பைரவரை வாட்ச் செய்ய. நாம் இருவரும் இப்படி இருக்கிறோமே, வாய் பேசாமல் அப்பத்தாவை போல் பேச வேண்டாமா என்று இருவரும் வாலை வாலை ஆட்டி சிநேகமாக பேசிக்கொள்ளும் அற்புதமான கால பைரவரா நீங்கள். எங்கள் நாட்டில் உங்களை நாய் என்று அழைப்பார்கள். சில வீடுகளில் தானே நீங்கள் பெட்டாக இருக்கலாம். ஃபாரினில் எல்லோர் வீட்டிலும் நீங்கள் பெட்டாக, குழந்தையாக, பிள்ளையாக அருமையாக வளர என்ன பாக்கியம் முன்னோர்கள் செய்தார்கள். அழகழகான அற்புதமான உங்களுக்கு உணவென்ன, வீடென்ன, வாஷிங் என்ன, மெடிக்கல் என்ன, நீங்கள் ராஜா போலே அழகாக அற்புதம். உங்களுக்கும் ஆர்டர் செய்ய வேண்டுமா? உங்களுக்கு ஹேண்ட்பேக்கில் அழகான பிஸ்கட், ஆமாம், இப்பொழுது டப்பில் வைப்பார்கள். நீங்கள் நிறைய சாப்பிடலாம். உங்கள் ஓனரை என்ன செய்கிறீர்கள்? தடவி கொடுத்து நான் இருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்துகிறீர்களா? அற்புதமான அழகான கலர் கலரான கண்ணை கவரும் வண்ண பைரவரின் தரிசனம். அருமை அருமை ஆனந்தம், அழகோ அழகு அழகு. காலை தூக்கி வணக்கம் சொல்லும் அழகை பாருங்கள். ஷேக்கன் கொடுக்கும் அழகை பாருங்கள். ஷேக்கன் என்ன, வணக்கம் என்ன, குட்டி கர்ணம் என்ன. அருமை அருமை அருமை, ஆனந்தம் ஆனந்தம். அற்புதமான அழகான அருமையான மறுபடி பவுலிங் பவுலிங் பவுலிங். விளையாட்டென்றால் இதுவென்றோ, யார் வேண்டுமானாலும் விளையாடலாம். ஆனால் இதற்கு மகிமை வேண்டுமே. ஓங்கி தூக்கி அடித்தாலே 7 கட்டையும் விழுந்திடும் அதிசய விளையாட்டே. அப்பத்தான் அன்புடன் வின்னிங் தானே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். மறுபடி மறுபடி விளையாட்டே. பவுலிங் என்றால் என்ன? நம்ம ஒரு பாலை தூக்கி வேகமாக நேர்கோட்டில் அடிக்க வேண்டும். அங்கும் இங்கும் மோதி ஓடினால் சிறு காய்கள் தானே விழுகும். நேரே ஓடினால் அனைத்து காய்களும் விழுந்துவிடும். பவுலிங் வெற்றி கிடைத்திடுமே. பவுலிங் ட்ரிக், பவுலிங் ட்ரிக். எதிலும் மோதாமல் அதிராமல் நேர்கோட்டில் நடு சென்டரில் ஓடினால் பவுலிங் வெற்றியே. கேம் என்றால் இதுவென்றோ.
காஸ்ட்லியான விளையாட்டு, காசு கட்டி ஆடும் விளையாட்டு. ஆஹா! குழந்தைகள் விடுமுறையில் எத்தனை விதமான ஃபாரினர்ஸ். அருமை அருமை அருமை. கேம் என்றால் இதுவன்றோ, விளையாட்டில் மிக காஸ்ட்லியான விளையாட்டு பவுலிங். வாங்க வாங்க விளையாடலாம் அப்பத்தான் சேனலில். அற்புதமான பவுலிங், அருமையான பவுலிங், ஆனந்தமான பவுலிங். அழகை பாருங்கள், பவுலிங் கேமின் அழகை பாருங்கள். அழகு அழகு அழகு, பவுலிங் அழகு. அது விளையாடும் அழகே அழகு. ஆடுக பவுலிங் ஆடுகவே, ஆனந்தமாக ஆடுகவே, பொன்னூஞ்சல் போல ஆடுகவே. அப்பத்த அன்புடன் கைகளிலே அருமையாக பவுலிங்கே ஆடிடவே. வின்னிங் வின்னிங் பவுலிங், பவுலிங் என்ற சவுண்டே இனிமை இனிமை இனிமை. பாலை தூக்க முடியவில்லையா? ஒரு சறுக்கு கம்பியில் வைத்து குழந்தைகள் சறுக்குவது போல ஓட விடுங்கள். அது ஓடி சென்று வின்னிங் செய்து விடுமே. அது விளையாட்டு இல்லை, கையில் தூக்கி போட்டு விளையாடினால் தானே பவுலிங். அருமை அருமை அருமை. அழகான ஷாப்பிங் சென்டர், அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஆனந்தம் ஆனந்தமே. உலகில் அனைவரும் ஆனந்தம் பெற்றிடவே அன்புடன் அப்பத்தா சேனலில் நன்றாக பசி எடுக்கும், தூக்கம் வரும், ஆசைகள் அளவோடு நிம்மதியும். ஆண் பெண் மனமாலை சீக்கிரமே கிடைத்திடும், கிடைத்த மாலை ஒற்றுமையாக வைத்திட பவுலிங் கேம் அற்புதமா. அடடா அடடா, இப்பொம்மைகள் என்ன செல்கின்றன? வாத்துக்களே, வாத்து முட்டாள் வாத்தா நீங்கள்? பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி நீர் வடிகிறது, முன்னாடி தானே வேண்டும். நீங்கள் உச்சா போனால் பின்னாடியா தண்ணீர் வடியும்? குழந்தைகள் அடடா அடடா, வாத்து டக்கு உச்சா போகிறது என்று கேலியாக விளையாடும். அருமை விளையாட்டு, ஆனந்தமான விளையாட்டு. மறுபடி ஷாப்பிங் சென்டர் சென்று சுற்றி சுற்றி முதியோர் வைத்திருக்கும் கடையை பார்த்து வருவோமா? அருமை அருமை ஆனந்தம். அற்புதமான ஃபாரினர்ஸ், அழகான ஃபாரினர்ஸ், டிசிப்ளின் ஃபாரினர்ஸ், அவரவர் வேலையை அவரவர் பார்க்கும் ஃபாரினர்ஸ், ஒருவரை ஒருவர் குறுகுறு என்று பார்க்காமல். மறுபடி என்ன பவுலிங்கா? எத்தனை தடவை பவுலிங்? இன்னும் முடியவில்லையா பவுலிங்? கலர் கலராக பாலை எடுத்து உற்சாகமாக உருட்டிவிட்டு விளையாடும் அழகான அருமையான ஆனந்தமான விளையாட்டு பவுலிங் என்றாலே. பவுலிங் பவுலிங் சவுண்டு பார்த்தீங்களா? அடடா, போடுங்க போடுங்க, தூக்கி போடுங்க, உருட்டி விடாமே தூக்கி போடுங்க. பவுலிங் அத்தனை காயும் அடித்திடுமே. வெற்றி உங்களுக்கு தானே. வீசி வீசி போஸ் கொடுத்து பொத்துன்னு போட்டுட்டீங்களே. அருமை அருமை ஆனந்தம். கேம் என்றால் இதுவென்றால் போர் அடிக்காத காசுக்கான விளையாட்டு.
போர் அடித்தாலும் அடடா காசை கொடுத்திருக்கோமே, அடடா மறுபடி பைரவரா? பைரவர் என்ன நம் இந்திய பைரவர் ஆனாலும் ஃபாரின் பைரவன் ஆனாலும் வாலை ஆட்டுவது மறக்கவில்லை, மோப்பம் பிடிக்க மறக்கவில்லை, தந்தி கம்பை பார்த்தாலே காலை தூக்கி யூரின் பண்ண மறக்கவில்லை. என்னதான் டீசண்டாக நீங்கள் வளர்ந்தாலும் உங்கள் பரம்பரை மாறாதே. அடடா இதென்ன பொமோரியன் பைரவரா? உங்கள் முகம் இப்படி அழகாக, நீங்கள் பைரவரிலே அதிக விலை கொடுத்து வாங்கும் பைரவரா? அற்புதம் அற்புதம் ஆனந்தமே. உங்கள் ஓனர் சொன்னபடி நடக்கும் நீங்கள் எங்கே கற்று கொண்டீர்கள்? எதையோ எட்டி எட்டி தேடிக்கொண்டு அப்பத்தாவுக்கு போஸ் கொடுக்கும் பைரவரை வீடியோ எடுத்தாலே பைரவரை பிடித்திருப்போர் சற்று நின்று ஹாய் சொல்லி ஹலோ சொல்லி நேம் சொல்லி மறுபடி பவுலிங் ஆனந்தமான பவுலிங். மஞ்சள் கலரில், ஊதா கலரில், வெள்ளை கலரில், விதவிதமான வயலட் கலரில் அற்புதமான கலர் லைட்டிங்கில் விளையாடும் பவுலிங் விளையாட்டு மக்களின் ஆனந்தம், முன்னோர்களின் ஆசீர்வாதம். உடம்பில் தெம்பிருக்க வேண்டும், நடந்து அங்கே செல்ல வேண்டும், எல்லாவற்றையும் ஜீரணித்து இன்ட்ரெஸ்டாக விளையாட வேண்டும். உங்களுக்கும் அப்பத்தான் கூட பார்த்தா விளையாட தோணுகிறதா? சொந்தங்களே ஆச்சியின், அண்ணியின், அத்தையின், மாமியின் விளையாட்டை, அப்பத்தாவின் விளையாட்டை, ஆயாவின் விளையாட்டை பார்த்தீர்களா? இப்படி யாருக்கு கிடைக்கும்? எல்லாவற்றையும் அனுபவிக்க காலம் நேரம் கூடி வந்தால் தானே. அடடா மறுபடி லைட்டிங், என்ன லைட்டிங் அப்பா இது! அருமையான ஆனந்தமாக பவுலிங் விளையாட்டில் கேமை எட்டி எட்டி பார்த்து அடடா அவங்க அடிச்சிட்டாங்க, நீங்களும் அடிங்க. கூட்டி வந்த பெரியோர்கள் தம்ம சிஷ்யர்களை பவுலிங் விளையாட்டில் உற்சாகப்படுத்தி கிளாப் பண்ணி கன்கிராட்ஸ் பண்ணி, அருமை குழந்தைகளே, குழந்தை மல்லை செல்வங்களே, நீங்கள் விளையாட்டை பார்க்கையிலே அப்பத்தாவுக்கும் இதுபோல விளையாட தோணுதே. மழலையாக மாறி மறுபடியும் விளையாட ஆசை அளவோடு இருக்க வேண்டுமே. ஆசைகள் அளவோடு இருந்தாலே, ஓப்பன் காற்றாக இருந்தாலே, எங்கும் எதிலும் குற்றங்களை ஜீரணிக்க கூடாது. குற்றங்கள் இருக்கும் இடத்தில் எடுத்து சொல்லி மாற்ற வேண்டும். நம் இலைக்கு பாயாசம் வந்தால் போதுமென்று இருக்கக்கூடாது. அப்போதுதானே தவறை திருத்தி கொள்ள முடியும். அடடா எத்தனை கலர்கள், விதவிதமான கலர்கள். வாளை இன்னொருவர் தொட்டால் அடுத்தவர் டிஷ்யூவால் துடைத்து கொள்ள வேண்டுமே. கையில் தானே எல்லா கிருமிகளும் இன்க்ரீஸ் ஆகி பல வியாதிகளும் வர காரணமாக இருக்கிறதே. அருமையான, அழகான, ஆனந்தமான, அபூர்வமான, அதிசயமான பவுலிங் விளையாட்டை, அடடா பாலிங் என்னென்ன கலர்கள் பார்த்தீர்களா? இத்தனை விதமான கலர்கள், கண்ணை தூண்டும் கலர்கள், கருத்தை கவரும் மலர்கள். மலர்களின் விளையாட்டை ரசிப்போமா? ஓடி ஓடி இந்த கலர் எடுப்போமா, அந்த கலர் எடுப்போமா? மந்த்லி டோக்கன் வாங்கிவிட்டால் ரொம்ப சீப்பு தானே. ஆனால் அருகே இருக்க வேண்டுமே. இல்லாவிட்டில் உதவியோடு காரில் தானே வர வேண்டும். வாக்கிங் போல இது இருந்தால், ஒண்டாளராக இருந்தால் தினமும் நிறைய விளையாடி மகிழ்வான தருணத்தை அடையலாமே. அற்புதமான பவுலிங் விளையாட்டு காண கிடைக்காதே.
கிரிக்கெட் என்றால் வேடிக்கைதானே, பார்க்கலாம். சொட்டர் கடைக்கு போவோமா? டீ கப்புக்கும் சொட்டர், டம்ளர், கோஜா, அண்டா, டம்ளர் எல்லோவற்றுக்கும் விதவிதமாக மலர்களோடு சொட்டர் நூல்கள். அருமையாக ஆனந்தம், அருமை அருமை ஆனந்தமே, அழகான மலர்களே. கை தல நீரை கணி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் பொய்ய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவோமே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்படையொழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இவமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே மட்டவிழ் மலர் கொடு பணிவோமே பணிவோமே. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் என்றாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. குன்றின் மீது கல்லாகி நிற்கின்றாய் வரதா, குன்றின் மீது கல்லாகி நிற்கின்றாய் வரதா, நின்றாலும் எமக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யாரும் மறுக்காத மலையப்பா, கழிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி கோவிலில் சிலையாக நிற்கின்றாய் கேசவா, கோவிலில் சிலையாக நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் அன்னை கருணை கடல் என்றும் இருந்திட எமக்கு ஏது குறை மறைமூர்த்தி கண்ணா. யாரும் மறுக்காத மலையப்பா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அருள்வாமி அபிராமியே அபிராமி உமையே. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழித்துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லோல் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகோனான் நீதாய் அழிக்கொணாதோ மகிமை வளர்த்திருக்கடவூரில் வாழ்வாமி அபிராமி உமையே. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகன் தண்டு கொலுசும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை எழுகும் முழுதும் வைடூரியத்தினால் முடித்திட்ட தாலி அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடிய நான் சொல்ல தகுமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே அன்னை காமாட்சி உமையே. திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருமாலின் தேவி திருவே எங்கள் இல்லம் வருவாயே. பிள்ளைகள் எத்தனை பிழை ஏதும் செய்யினும் தள்ளியே ஒதுக்குதல் தாய்தன கழகோ உள்ளம் உவந்து நீ உருபிடி செல்வம் அள்ளி கொடுக்க நீ என்னாலும் திருவே எங்கள் இல்லம் வருவாயே திருமாலின் தேவி திருவே எங்கள் இல்லம் வருவாயே. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద పరమదయాక్ర గోవింద గోవింద హరి గోవింద నందనందన గోవింద నందమువంద గోవింద నవనిద చోర గోవింద శ్రీరామానుజ గోవింద వామన రూప గోవింద వరమూర్తి గోవింద కల్కి అవతార గోవింద గోవింద హరి గోవింద నందనందన గోవింద. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோள் மணிவண்ணான் செவ்வடி செவ்விதிரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டின்று பவித்திரனை
பரமேட்டி சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்றும் நவின்றுரைப்பார் நமோ நாராயண நாராயண வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோர்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே வண்ண மாடங்கள் சீர்கோட்டியூர் மன்னனாரண நம்பி பிறந்தனில் மின்னனோர் விஷ்ணு சித்தன் விரித்த பண்ணுபாடல் வளார்க்கு இல்லை பாவமே சீதக்கடல் உள் அமுதத்தென்ன தேவகி கோதை குடலால் யசோதைக்கு போதந்த பேதை குடவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே தன்முகச் சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முகச் சுட்டி கிண்கிணி ஆர்ப்ப புழுதியில் அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினே இளமாமதி நின்முகம் கண்ணுள வாயில் நீ இங்கே நோக்கிப்போ தாழியில் வெண்ணெய் தடங்கையார விளங்கி பேழை வயிறும் பிரான் கண்டான் உன்னை கூவுகின்றான் ஆழி கொண்டெறியும் ஐயுறு விள்ளைகான் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தே ஒடிவா மாணிக்க தொட்டி வைரமிட கொட்டி ஆணி பொன்னாள் சென்ன வைரத்து கொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் வாணிக்குரலானே தாலேலோ வைய மளந்தானே தாலேலோ. நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம். தில்லையிலாடும் அம்பலக்கூத்தன் ஆனந்த நடராஜன் எல்லையில்லாத ஆனந்தம் தருபவன் எங்கள் நடராஜன். மதுரை எம்பதியில் 63 திருவிளையாடல் புரிந்தவன் மதுராபுரியில் மீனாட்சி புகழ் சுந்தரேஸ்வரன். நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம். காரணமதாக வந்து புவி மீது காலனதுகாதிருந்து இசை பாட நாரணனும் வேத முன்பு தெரியாத ஞானனிடமே புரிந்து அருள்வாயே ஆரமுதமான தந்தி மணிவாளா ஆறுமுகம் 2 குழையோனே சோரகிளை மாளவென்ற பெருமாளே சோலை மலை மேவின்ற பெருமாளே அருள்வாயே முத்தை தருவத்தி திருநகையத்தை கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் முக்கள் பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூர்க்கத்தமரும் அடிபேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரி இரவாக 10 கிரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகுவொரு பட்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவர நிறுத்த பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கண்கொடு கண்தாட திக்கு பரியாட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திர பவுரிக்கு திரைகடையன போதும் கொத்து பறை கொட்ட கிளம்பிசை குக்கு 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 குத்தி புரி புக்கு பிடியன முதுகூவை கொட்புட்ட நட்புட்டோடு வெற்றி பலியிட்டு குடகிரி கொத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே பெருமாளே அருள்வாயே. இரவாமல் பிறவாமல் எமையாள் சர்க்குரு